அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அக்குர்ணையிலிருந்து வாய்ஸ் மீடியாவின் திறமை மஞ்சம் நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அக்குர்ணையில் அண்மை காலமாக இளம் துடிப்பாளர், இளம் சிறுவன் தன்னுடைய திறமையினால் அக்குர்ணைக்கும் இலங்கை மண்ணுக்கும் பெருமை சேர்த்து தந்திருப்பதை நாங்கள் சோசியல் மீடியா ஊடாக கண்டுகொண்டுதான் இருக்கின்றோம். தன்னுடைய திறமையினால் அண்டர் 20 100 மீட்டர்ஸ் ஓட்ட போட்டியின் ஊடாக அவர் சாதனை படைத்திருக்கின்றார். 10.57 வினாடிகளில் அவருடைய திறமையினால் அவர் முதலிடம் பிடித்திருப்பதை நாங்கள் சமூக வலைத்தளம் ஊடாக பார்த்துக் கொண்டு வருகின்றோம். எனவேதான் இவ்வாறான மாணவ செல்வங்கள் எங்களுடைய ஊர்களில் ஏராளமானவர்கள் இருக்கின்றார்கள். ஆனாலும் ஒரு சிலர் தான் எங்களுடைய சோசியல் மீடியா கூடாக நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். திறமை கொண்ட மாணவரையும் உலகறிய செய்ய வேண்டும், சமூகத்துக்கு எடுத்துக்காட்டாக அவரையும் ஊக்குவிக்க வேண்டும் என்ற நோக்கப்பாட்டில் எங்களுடைய இந்த வீடியோ தொகுப்பு தொடர்கின்றது. My name is Saad Khalil. I study at Gateway College Cambridge and I'm residing in Akuruna. So I participated in the Sir John Tarbert Athletics Championship, which was the 93rd edition, and I placed first in that, running 10.57 seconds, which established a new meet record. The meet record which was set in 2017, I broke that. So I would like to thank Allah for giving me this opportunity. Then I would like to thank my parents, my families, my grandparents, my coaches, Mr. Asanka Rajakaran and Surendra Bandara, for helping me achieve this timing, and my school management as well. I started doing athletics since grade 1 and have been placing the school sports meet, becoming champion, overall champion since year 1 till year 13, which is now. The past 12 to 13 years I've been placing as a champion. And I did not stop athletics from year 1. I continued athletics, and not every time I won. It's most like until grade 6, grade 7 I lost. And after that only I started winning a few medals, placing in All Island and becoming second and third in All Island. And then last month I ran a national championship, the open age group, and I placed second, which ranks me second in Sri Lanka in the 100 meters. And grade 1 in the Gateway College Candy and Padijanere. So grade 1 to grade 13 still I'm studying Gateway College Candy. And I'm under scholarship, and I would really like to thank my school for helping me with everything they've done until now. And last participate competition on 93rd Sir John Tarbert Athletics Championship. அது வந்து ஆல் ஐலாண்ட் காம்படிஷன் வந்து எவ்ரி இயர் நடக்குது. இப்போ பாஸ்ட் 93 இயர்ஸ்க்கு நான் இருக்குது. ஸோ இந்த இயர் நான் ஓடி 2017 இந்த 100 மீட்டர்ஸ் அண்டர் 20 ரெக்கார்டு உடைச்சி புதுசு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணேன். ஸோ இதுக்கு முந்தி இந்த ரெக்கார்ட் 2017 10.64 நான் எவ்வளோ நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. 10.57 ஓடுவேன். ஆனால் நல்ல கான்ஃபிடன்ஸ் லெவலில் போயிட்டேன் விஷால் ஓடிக்கேருந்து. இப்போ அது சுற்றி நான் இப்போ நேஷனல் அண்டர் 20 நம்பர் 1 சவுத் ஏஷியாவில் அண்டர் 20 ரேங்க்ஸ் இருக்கிறேன். ஸோ நான் மார்னிங் அப்படியே சுப சொல்லிட்டு டக்குனு கிரவுண்டுக்கு போயிட்டு 5:30 சும்மா பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு அப்படியே தந்துடுவேன். இப்படி கிரவுண்டுக்கு போயிட்டு உடனே ஸ்கூல் ஹாலிடேஸ் நாளைக்கு ஒரு 6 o'clock ப்ராக்டிஸ் தொடங்கினால் 10க்கு தான் முடியும். ஸ்கூல் இரு நாளைக்கு ஒரு 6 o'clock தொடங்கினால் 8:39 ஆகும் முடியறதுக்கு. நான் எவ்ரிடே சேம் ப்ராக்டிஸ் இல்லை, வேற வேற பாடியில மசில்ஸ் டார்கெட் பண்ணி ஸ்பிரிண்டிங்ல வேற வேற ஃபேஸஸ் டார்கெட் பண்ணி செய்யறது இல்லை. நான் சேம் ப்ராக்டிஸ் இல்லை. ஐ வுட் லைக் டு தேங்க் மை ஸ்கூல் கேட்வே காலேஜ் ஃபார் ஹெல்பிங் மீ அலாட். Since grade 1 they have been behind me, chasing me, helping me a lot, and they have provided me with a scholarship as well. I would like to thank Gateway a lot for helping me with everything they have done, for making me achieve everything I have achieved up to now, winning all of the cups and certificates, medals and everything, allowing me to participate in various competitions. I believe that in the future as well they would support me and the upcoming athletes in everything that they would need and their wants as well, providing scholarships and everything they need. I would like to give a big thanks to my coaches, Mr. Asanka Rajakaran and Surendra Bandara. Because of them only I have achieved all of the things that I have achieved as of now, and I would like that they would help me even more and achieve even more after this as well. I would like to thank my parents as well, my father and my mother, who helped me a lot to achieve what I achieved up to now. My mother was like my backbone, who woke me up to practice every morning, came with me to the grounds when I did not want to go. I would like to thank my friends as well, my training partners, and everyone who supported me through the journey. I would like to thank Mass Holdings as well for recruiting me to their Mass Athletics Training Academy as well. They have supported me a lot with providing me with supplements, nutrients, and supplements, nutrition, and then shoes, clothing, and everything for my needs. And also I pray for them all every time I pray. They are well-being and health. I do studies as well. நான் next field போயிட்டு கொண்டிருக்கிறேன். Pure Maths, Engineering, Sports. It's not easy, but then you have to do both to achieve something in life. Because after sports, you don't know how far sports will take you. You need a job, you have to start up a business or something like that. So due to that, you have to have studies as well. I'm in pursuing the maths field at the moment for my A-level. So my first goal would be to break the under 20 Sri Lankan national record, and then it would be to participate in 2028 Olympics and bring a medal to our country. That would be one of the biggest achievements that I could achieve, and everyone please include me in your valuable duas to achieve that. ஸோ இதுக்கு பிறகு இந்த ஃபியூச்சர் கோல்ஸ் என்னன்னு சொன்னால் இன்ஷால்லா அந்த 20 ஸ்ரீலங்கன் ரெக்கார்டை நான் உடைக்கணும்.
அதுக்கப்புறம் 2028 இன்ஷால்லா ஒலிம்பிக்ஸுக்கு போயிட்டு ஸ்ரீலங்காவுக்கு மெடல் ஒன்று கொண்டு வருவாங்க. அதான் இன்ஷால்லா பிகஸ்ட் கோல். அதுக்காக வேண்டிய எல்லாரும் இன்ஷால்லா துவால சேர்த்துங்க. என்ன நான் சாத் வாபாஸ் பலில் ஜமாலின் சாத் சின்ன வயசுலேருந்தே ஸ்போர்ட்ஸுக்கு சரியான எக்யூவ் மேலே ஆசையாக இருந்தார். ஸ்கூலாலையும் நிறைய அவருக்கு சப்போர்ட் வந்தது. அவரை கோச் சொல்வார், இவர் வந்து போன் டேலண்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் கொண்டு, அதனால அவருக்கு நாங்கள் நிறைய விஷயம் கொடுத்தோம். இப்போ சில டைம் மீட்ஸுக்கெல்லாம் வந்து சவுதியிலேருந்து அவர் ஊருக்கு வருவார். வந்துட்டு ஒரு நாள் திரும்பிய சம்பவம் இருக்கு. கட்டத்தில் வச்சு ஒரு 16 வயசு ஆகிற டைம் எல்லாம் ஸ்போர்ட்ஸ்ல நல்ல ஒரு ப்ராக்டிஸ் கூட போவார். சரியான இன்ட்ரெஸ்ட் அவர். நான் சொன்னீங்க ஃபுல் டைம் ஸ்போர்ட்ஸ்ல அத்லெட்டிக்ஸ்ல போறேன்டா எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அது ஒரு ஃபீல்டா நீங்க மாத்தினாலும் நாங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணோம். அந்த தான் அவருக்கு ஃபுல் மோட்டிவேஷன் கொடுத்து நாங்கள் எங்களோட ஃபுல் சப்போர்ட்டையும் கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கூல் கோச்சோட அவர் grade 9 வரங்காட்டியும் இல்லை. அதோட அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கூட்டத்தோட அவரை இன்னொரு கோச் மாத்தினாங்க. அந்த கோச் தான் அசங்க கண்ணாங்க. அவரோட ஸ்டூடெண்ட் தான் ஒலிம்பிக்ஸுக்கு போய் ஸ்ரீலங்காவில் 20 வருஷத்துக்கு பிறகு ஃபைனலுக்கு போனார். செமி ஃபைனல் போனார். அந்த தர்ஷனோட கோல் போற சொல்லுவாங்க, இல்லாட்டி பேரதனி கேம்பஸ்க்கு ப்ராக்டிஸ் நிறைய இடங்களுக்கு கூட்டி போக வந்தது. இதெல்லாம் இந்த கோச் மாரும் சரியான சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் எடுத்து இவருக்கு ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. வேற என்னையும் அடிக்கடி கேட்பாங்க, இவர் வந்து சும்மா ஓலோட நின்று வருவாரா. நான் சொன்னேன், அவர் வந்து லாங் ஜேர்னி போறது கேட்குது. நாங்க அவரை ஒலிம்பிக், ஏஷியன் கேம்ஸ், ஒலிம்பிக் வரங்காட்டி டார்கெட் பண்ற ஐடியா அளிக்கிறோம். அதெல்லாம் அவங்களும் சரியான இன்ட்ரெஸ்ட் எடுத்தாங்க. பேரண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் நல்ல ஒரு சப்போர்ட் தருவாங்க. சில டைம் அவருக்கு இந்த ஓப்பன் மீட் சீக்கிங் கொலம்புல ஸ்கூலுக்கு சம்பந்தம் வைக்க, அதுக்கு கூட அவரோட கோச் மாதிரி எங்களோட வருவாங்க. வந்து அவருக்கு அவரோட இந்த வார்ம் அப் செய்யறது, மீட் முடியும் ஃபுல் சப்போர்ட் தந்திருந்தாங்க. கோச் மாதிரி தான் சரியான முக்கியம். ஒவ்வொரு கோச் மாரும் ஒவ்வொரு ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அந்த கோச் மாற டெக்னிக்ஸ் சப்போர்ட் தான் இவ்வளோ ஒரு இந்த லெவலுக்கு வரதுக்கு ஒரு ரீசன். ஏஷியன் கேம்ஸ், சவுத் ஏஷியன் கேம்ஸ், ஒலிம்பிக் லெவல் வரங்காட்டி போறதுக்கு நாங்கள் ஃபுல்லா ட்ரை பண்ணி நிற்கிறோம். அவரோட கோச் மார் ஸ்கூலும் கேபே காலேஜும் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் தரணும். அவனோட சப்போர்ட் இல்லாமல் எங்களுக்கு இந்த அளவு வரையில இதுவரையும் வந்திக்கிறோம். ஃபியூச்சர்லயும் இந்த ஒரு லெவலுக்கு போனால் கட்டாயம் ஸ்கூலோட சப்போர்ட்டும் கோச் மாற சப்போர்ட்டும் கட்டாயம் தேவை. இவ்வாறான மாணவர்கள் அக்குருணையில் மாத்திரமல்ல, இலங்கையில் அனைத்து பிராந்தியங்களிலும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆமாம், அவர்களை சமூகத்துக்கு நாங்கள் காட்டி அவர்களை உலகறிய செய்து அவர்களுக்கான வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பது ஒவ்வொரு ஊருடைய சமூக ஆர்வலர்களுடையும் கடமையாகும். அந்த வகையில் இந்த இடத்துக்கு அவரை சந்திக்க வந்த வகையில் சிறிய வயதிலிருந்து இவர் பல சாதனைகளை படைத்திருக்கின்றார். எங்களுக்கு பார்க்க முடியும். ஒவ்வொரு கிட்டத்தட்ட 2016, 20, 22, 2018, 2025 25ல் ஏராளமான மெடல்கள் இவர்கள் எடுத்திருக்கின்றார். இந்த அளவுக்கு ஒரு திறமையான ஒரு மாணவராக இவர் கேட்வே காலேஜில் இருந்து வந்திருப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறான திறமையான மாணவர்கள் உண்மையிலே நாங்கள் அவர்களை உலகறை செய்து அவர்களை ஊக்குவிப்பது எங்களுடைய கடமை. கிரேட் 1லிருந்து நீண்ட காலமாக அவர் ஒரு திறமைசாலியான ஒரு மாணவராகத்தான் அந்த பாடசாலையில் இருந்து வந்திருக்கின்றார். அந்த வகையில் தான் அந்த பாடசாலை கேட்வே காலேஜ் பாடசாலை இவருடைய திறமையை கண்டு அவருடைய திறமையை ஊக்குவிக்கும் முகமாக பல்வேறுபட்ட வழிகளில் பல போட்டிகளுக்கு கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை செய்து கொடுத்திருக்கின்றனர். அது மாத்திரமல்ல, அந்த மாணவருக்கு மிகச்சிறப்பான முறையில் வழிகாட்டுவதற்கு பெற்றோர்கள், சக உறவினர்கள், இன்னும் நண்பர்கள், இன்னும் அவருக்கு கோச் பண்ணக்கூடிய கோச்சஸ், அவருடைய ட்ரெயினர்ஸ், இன்னும் ஏராளமானவர்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஏராளமான சப்போர்ட்டிவ்ஸ் அவருக்கு இருந்து கொண்டுதான் இருந்திருக்கின்றனர். எனவேதான் எங்களுடைய மாணவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பல திறமைசாலியான மாணவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றனர். இவர்களுக்கு இவ்வாறான சப்போர்ட் தொடர்ச்சியாக கிடைக்கும் போது வீட்டில் இருந்தும் சரி, பேரண்ட்ஸ் மட்டத்திலும் சரி, சமூக மட்டத்திலிருந்தும் சரி, பாடசாலை மட்டத்திலும் அவர்களுக்கான சப்போர்ட் கிடைக்கும் போது கண்டிப்பாக இவ்வாறான அச்சீவ்மெண்ட்களை அடைந்து அவர்கள் இன்டர்நேஷனல் லெவலுக்கு சென்று அவர்களுடைய அச்சீவ்மெண்ட்களை அடைந்து கொண்டு வந்து எங்களுடைய நாட்டுக்கும் எங்களுடைய ஊருக்கும் பெருமை சேர்த்து தரக்கூடியவர்களாக மாறுவார்கள். எனவேதான் இந்த மாணவரும் 2028ஆம் ஆண்டில் அவர் ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்வதற்காக அவர் துணிச்சலாக அவர் ட்ரெயின் எடுத்துக்கொண்டிருக்கின்றார் என்பதனை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த டெக்னாலஜி உலகில் உங்களுக்கு தேவைப்படும் அனைத்தும் ஒரு இடத்தில் கிடைக்க பெறுமிடம் நோவா டெக் கம்ப்யூட்டர்ஸ். நீங்கள் புதிய ஒரு லேப்டாப் வாங்க ஆசைப்படுகிறீர்களா? இங்கே உங்களுக்கு பொருத்தமான மாடல் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற விலையில் கிடைக்க பெறும். லேப்டாப் ரிப்பேரிங் செய்து கொள்ள வேண்டுமா? கவலை வேண்டாம். நம்பகமான முறையில் நோவாடெக்கில் கிடைக்கப்பெறும் ப்ரொஃபஷனல் ரிப்பேரிங் சர்வீஸ் வேகமாகவும் நம்பகமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். லேப்டாப்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அக்சசரிஸ் எல்லாம் ஒரே இடத்தில். உங்கள் தேவைக்கேற்றவாறு சரியான தேர்வை வழங்குவதே எங்கள் பணி. லேப்டாப் வாங்குவதற்கான சரியான தேர்வினை செய்து கொள்ள முடியவில்லையா? கவலைப்பட வேண்டாம். எக்ஸ்பர்ட் கன்சல்டிங் மூலம் உங்களுக்கேற்ற மாடலை தேர்ந்தெடுக்க முடியும். உங்கள் லேப்டாப் பிரச்சனைக்கு ஒரே இடம் நோவா டெக் கம்ப்யூட்டர்ஸ், மாத்தள ரோட், அக்குரண. தொடர்புகளுக்கு 0777534307 அல்லது 0776661951. நோவா டெக் கம்ப்யூட்டர்ஸ் உங்கள் நம்பிக்கையையும் தொழில்நுட்பத்தையும் இணைக்கும் பாலமாக இயங்கி வருகின்றது.